This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த குழம்பு செய்யும்போது வேறு எந்த குழம்பு வச்சாலுமே சாப்பிட தோணாது. இது அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதை கூட வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். ஒரு வெள்ளைப்பூடு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி பழம், நல்லா பெரிய தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த 3 காய்கறி சேர்க்கும்போது குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு எண்ணெயில். நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே கருவாட்டு குழம்பு செய்யும்போது உப்பு மட்டும் முதல்ல போடக்கூடாது. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா 2 டீஸ்பூன் வத்தல் சேர்த்துக்கோங்க. நல்லா கோபுரம் மாதிரி வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு தீ வந்து சிம்லேயே இருக்கட்டும். தீ வந்து கூட்டி வைக்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த காய்கறி எல்லாம் வேகணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 5 கருவாடை எடுத்திருக்கேன். இந்த கருவாடை நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சாதான் அதை க்ளீன் பண்ண முடியும். அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஊறட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு துண்டு தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள்.
அந்த தண்ணியுமே நல்லா வற்றி காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். புளியை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, இப்போ தான் சேர்க்கணும். புளி நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதை தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வருது. கடைசியாக இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு அதை மிக்ஸி ஜாரை கழுவி அதை தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதி வந்து ஓரளவு வற்றினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அப்படியே மூடி வச்சுக்கலாம். உடனே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இப்போ பாருங்க நல்லா அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. அது கருவாடு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். அவ்வளவுதான், கருவாட்டு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.